ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷனில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. நிஃப்டி 50 149 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவ்ல இருக்குது. 24,061 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 554 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவ்ல இருக்குது. 77,061 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 753 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவ்ல இருக்குது. 57,357 பாயிண்ட்ஸில் 377 ட்ரேட் ஆகுது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 2% மேலே நெகட்டிவ்ல இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் 1% மேலே நெகட்டிவ்ல இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா 1.5% நெகட்டிவ்ல இருக்குது. கனரா பேங்க் 2.5% நெகட்டிவ்ல இருக்குது. ஃபெடரல் பேங்க் 1.5% நெகட்டிவ்ல இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1% நெகட்டிவ்ல இருக்குது. ஐசிசி பேங்க் ஃபிளாட் நெகட்டிவ். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 1.5% நெகட்டிவ்ல இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் 1.5% நெகட்டிவ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 1.5% நெகட்டிவ். பஞ்சாப் நேஷனல் பேங்க் 1.5% நெகட்டிவ். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1.5% நெகட்டிவ். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபிளாட் நெகட்டிவ். எஸ் பேங்க் ஃபிளாட் நெகட்டிவ். ஸோ மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷனில் தான் மூவ் ஆகுது. ரெண்டு செக்டார் பாசிட்டிவில் இருக்குது, ஃபார்மாவும் மெட்டலும். ஃபார்மா செக்டார் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பாசிட்டிவில் இருக்குது, செகண்ட் மெட்டல் பாசிட்டிவில் இருக்கிறாங்க. இது போக இன்ஃப்ரா, பிஎஸ்சி, சிமெண்ட், எனர்ஜி, ரியாலிட்டி டெக்னாலஜி, சர்வீஸ், பிஎஸ்சி பேங்க், கன்சியூமர், ஆட்டோ, ஃபினான்ஸ், பேங்கிங் இதெல்லாம் நெகட்டிவில் இருக்குது. மேஜராக சொல்லணும்னா பேங்கிங் செக்டார் தான் இன்றைக்கி அதிகப்படியாக நெகட்டிவில் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாட்டு ஃபினான்ஸ், ஆட்டோ. ஸோ டெக்னாலஜி செக்டார் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தேன். ஹெச்எல் டெக்னாலஜிஸ் இன்றைக்கி 4% மேலே நெகட்டிவில் இருக்குது. விப்ரோ 1.5% நெகட்டிவ். டெக் மஹிந்திரா 1% மேலே நெகட்டிவில் இருக்குது. எம்ஃபோசிஸ் 1% மேலே நெகட்டிவில் இருக்குது. இன்ஃபோசிஸ் ஃப்ளாட் நெகட்டிவ். டிசிஎஸ் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. ஃபார்மா செக்டரில் பயோகான் 5% மேலே இன்றைக்கி பாசிட்டிவில் இருக்குது, ஏன்னா அந்த பிளாக் டீலுக்கு அப்புறம். அடுத்து வந்து டிவிஸ் லெபார்டரிஸ் 2.5% பாசிட்டிவ். சிப்லா, சன்ஃபார்மா, ரெட்டிஸ் எல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவ். லூபின், கிளென்மார்க் ஃபார்மா, ஆரோபிண்டோ ஃபார்மா ஃப்ளாட் நெகட்டிவில் மூவ் ஆகிட்டு இருக்குது ஃபார்மா செக்டாரில். ஸோ மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷனில் தான் மூவ் ஆகுது. ஸோ போர்ட்ஃபோலியோவும் நெகட்டிவில் தான் இருக்குது. கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்க்கும்போது இன்றைக்கும் மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் 527 இருக்குது. 342 பார்த்தது 527 இருக்குது. கமெண்டில் என்கிட்ட கேட்டது அது 100% அளவுக்கு மேலே போகும், 800 rupeesலாம் போகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. அதாவது கல்யாண் ஜுவல்லர்ஸ் இப்போ வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 342 ரூபாலேருந்து 528 ரூபா. அப்போ கணக்கு பார்த்தா ஒரு 45%, 50% அது மேலே வந்துருக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ். என்னோட கணிப்பு கல்யாண் ஜுவல்லர்ஸில் இப்போதைக்கு நான் அதில் டச் பண்ண மாட்டேன், ஏன்னா அது வந்து வேல்யூஷனும் ஜாஸ்தி. இப்போதைக்கு திடீர்னு சடன் 50% மேலே வந்திருக்கு. ப்ளஸ் அது வந்து வேல்யூஷன் ஆல்ரெடி அது வந்து 600 சம்திங் போச்சு நினைக்கிறேன். 640 ரூபா சம்திங்கில் இருந்துச்சு நினைக்கிறேன். அதுலேருந்து கொஞ்சம் இறங்கி தான் அங்கே வந்திருக்கு. ஸோ இப்போ அதுலேருந்து ரிக்கவர் ஆகுது. மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த லெவல்லேருந்து 800 ரூபாய்க்கு போய் நின்னாலும் பிரச்சனை இல்லை. இந்த லெவல்லேருந்து 800 ரூபாய்க்கு சடனாக போச்சு, எந்தவித டேமேஜஸும் இல்லாமல் போகுதுன்னா பிரச்சனை இல்லை. மேபி ஒரு டவுன்ஃபாலை ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா அது சிக்கலில் மாறும். நீங்கள் கல்யாண் ஜுவல்லர்ஸ் லாங் டேர்முக்கு தான் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். பட் இப்போதைக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ் வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. சடனாக ஒரு 50% ரேலியாக இருக்குது. ப்ராஃபிட் புக்கிங் நடந்தால் சிக்கலில் வரும். அதனால தான் நான் இப்போதைக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸில் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுறேன். அடுத்து ஹெச்எல் டெக்னாலஜிஸ் அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. இன்றைக்கி 4% நெகட்டிவில் இருக்குது. 1167 ரூபா வரைக்கும் போச்சு. 1169 ரூபாவில் ட்ரேட் ஆகுது ஹெச்எல் டெக்னாலஜிஸ். டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் அக்செப்ட் பண்ண மார்க்கெட் ஹெச்எல் டெக்னாலஜிஸோட ரிசல்ட்ஸை அக்செப்ட் பண்ணலை. ஸோ அது இல்லாமல் மார்க்கெட் இன்றைக்கி ஓவராலாட்டே நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ அது ஒரு முக்கிய காரணங்களாக இருக்கலாம். இன்னும் விப்ரோ, இன்ஃபோசிஸ் அதோட ரிசல்ட்ஸ்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இப்போதைக்கு இந்த 2 கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் ஓகே மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா 12 ரூபா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, மாடரேட்டான ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணிட்டாங்க. டிசிஎஸ் அண்ட் விப்ரோ, இது இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோட ரிசல்ட்ஸ் தான். எப்படி வரப்போகுதோ தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹெச்எல் டெக்னாலஜிஸோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கு டவுன்கிரேடும் ஒரு காரணமாக இருந்திருக்கு. சிட்டி, சிஎல்எஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஹெச்எல் டெக்னாலஜிஸுக்கு 47 அனாலிஸ்ட்டில் அதில் வந்து 17 வந்து பை ரேட்டிங், 15 வந்து ஹோல்ட் ரேட்டிங், 15 பேர் வந்து பார்த்தீங்கன்னா செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 47 அனாலிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் அவங்க கொடுத்தது வந்து வெறும் 6% தான் மேலே போகணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஹெச்எல் டெக்னாலஜிஸ் வந்து செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஹெச்எல் டெக்னாலஜிஸுக்கு சிட்டி டவுன்கிரேட் பண்ணி செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. நியூட்ரல்லேருந்து செல்லுக்கு கொண்டு வந்திருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 1135லேருந்து 1040 குறைச்சிருக்கிறாங்க. அதே சிஎல்எஸ்ஏ பார்க்கும்போது அவங்க அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதை வந்து ஹோல்டு கொண்டு வந்திருக்காங்க. 1202 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஹெச்எஸ்பிசி, இவங்க வந்து ஹோல்ட் ரேட்டிங் 1255 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சிட்டியும் சிஎல்எஸ்சியும் டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஷேர் ப்ரைஸ் டவுன் ட்ரெண்டில் போகிறதுக்கு அதுவும் ஒரு முக்கிய ரீசனாக இருந்திருக்கு. ஆதித்யா பிர்லா குரூப் பார்க்கும்போது ஷெல்ஸ் இந்தியா, ரினோபிள் எனர்ஜி ஆமா இருக்கிற ஸ்ப்ரங் எனர்ஜியை பார்த்தீங்கன்னா அவங்க டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க $1.8 பில்லியன்.
ஸோ இது மூலமாட்ட அவங்களோட போர்ட்ஃபோலியோவை 9.3 ஜிகாவாட் பெர் ஹவர் அந்த ரேஞ்சில் அவங்க எக்ஸ்பான்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் 20 ஜிகாவாட் பெர் ஹவராட்ட அதை எக்ஸ்பான்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆதித்யா பிர்லா குரூப் வந்து இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பஜாஜ் கன்சியூமர் கேரோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 84% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 70.75 க்ரோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 341 கோடியாக இருக்குது, அதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எக்ஸ்பென்சஸ் இந்த குவார்ட்டரில் 262 கோடியாக இருக்குது, அதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து இப்போ பெருசாட்டு அவங்களோட டாப் லைன் க்ரோத்தை வந்து டபுள் டிஜிட்டு கொண்டு போகிறதுக்கு நேபாளும் பெங்களாதேஷ் மார்க்கெட்டையும் பெருசாட்டு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸும் இந்த குவார்ட்டர் வந்து ஒரு ஸ்ட்ராங் குவார்ட்டராக இருந்திருக்கு. பட் வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் டிஸ்ட்ரப்ஷன் அவங்களுக்கு கொஞ்சம் தலைவலியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து சில லீடர்ஷிப் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஸ் எல்லாமே ரீசெட் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ அங்கே கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆல்மண்ட் ட்ராப்ஸ் அடுத்து வந்து ஹேர் ஆயில் இது வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஸ்ட்ராங் க்ரோத் காமிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எபிட்டா 84 கோடியாக இருக்குது. ஸோ மார்ஜின் பார்க்கும்போது 61.8% எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாட்டு பஜாஜ் கன்சியூமர் கேரோட ரிசல்ட்ஸ் நல்லா தான் இருக்குது. இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு எடுத்து பார்த்தேன். 10% மேலே இன்றைக்கி நெகட்டிவில் இருக்குது. 588 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 10.94% பஜாஜ் கன்சியூமர் கேரோட ஷேர் ப்ரைஸ் நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸில் கவனிக்க வேண்டிய ஒரு இன்சிடென்ட் இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து ஷேர் ப்ரைஸ் பெருசாக அடி விழலை. இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் சம்திங்கில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ ரெட்டிஸில் கவனிக்க வேண்டியது என்னடா, ஃபஸ்ட்டு ஒரு 6% கிராஷ் ஆச்சு ஒரு போன வாரம் தேர்ஸ்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு நாள் ஒரு 3% கிராஷ் ஆச்சு. ரெட்டிஸில் கவனிக்க வேண்டியது அவங்களோட ஏபிஐ ஃபெசிலிட்டியில் ஆக்டிவ் ஃபார்மசிட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்மெண்ட்டில் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அவங்களோட அந்த வெயிட் லாஸ் ட்ரக்காக இருக்கிற செமாக்யூல்டேட்டை இப்போதைக்கு உற்பத்தி பண்ணி சப்ளை பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது நவம்பர் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு தலைவலியாக இருக்குது டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸுக்கு. ஸோ அதனால் மேனுஃபேக்சரிங் பண்ணி செமாக்யூல்டேட் இன்ஜெக்டபிளை வந்து சப்ளை பண்ணுறது வந்து இப்போதைக்கு கொஞ்ச நாளுக்கு ஹால் பண்ணுறாங்க. ஸோ அது ரெட்டிஸுக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட் தான். அதனால தான் ரெட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைமில் வந்து ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஷேர் ப்ரைஸும் கிராஷ் ஆகிருந்துச்சு. ப்ளஸ் இது போக UK இந்தியா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நிறைய கண்ட்ரிஸ் கூட போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இதுக்கு வருது, எல்லாமே ஆக்டிவ் ஆகுது. UK இந்தியா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பார்க்கும்போது ஜூன் 15 செயல்பாட்டுக்கு வருது. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு லட்டு மாதிரி வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த டைமில் போய் இவங்களுக்கு இந்த ட்ரக் எல்லாமே இப்படி ஹால்ட் ஆகிறது பெரிய தலைவலியாக இருக்குது. ஸோ சீக்கிரம் கிளியர் பண்ணிடுவாங்க. பட் நவம்பர் வரைக்கும் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரெட்டிஸ். ஆனால் ஷேர் ப்ரைஸ் இப்போ இருக்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு தெரிஞ்ச ரிசல்ட்ஸ் வந்துச்சு கொஞ்சம் அடி வாங்குது அப்படின்னா இன்னும் ஷேர் ப்ரைஸ் டவுன் ட்ரெண்ட் தான் போகும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரெட்டிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஜியோ பிளாட்ஃபார்மில் வந்து அப்டேட்டு. ஜியோ பிளாட்ஃபார்மில் பங்கஜ் பவார் அப்படிங்கிற ஒருத்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாட்டு CEO கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஏன்னா ஜியோ வந்து இப்போ IPOக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் ஜியோ வந்து இப்போ புதுசாட்டு பங்கஜ் பவாரை வந்து புதுசாட்டு வந்து பார்த்தீங்கன்னா CEO கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஜியோவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இந்த பவாரோட ஏஜ்னு பார்க்கும்போது 53 ஆகுது. இவர் வந்து மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாம் லிமிடெடில் வந்து ஆல்ரெடி இருந்திருக்காரு போல். ஸோ இப்போ இந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது ரிலையன்ஸ் ஜியோ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. QRG இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஹோல்டிங்ஸ் இவங்க 1% ஸ்டேக் வந்து ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் விற்றுருக்குறாங்க. ஸோ இது வந்து ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் ஓப்பன் மார்க்கெட்டில் 10.77 லேக் ஷேர் 1.02% ஸ்டேக் 52.6 க்ரோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை விற்றுருக்கதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. டாட்டா பவர் அவங்களோட பிஸ்னஸ் ஆப்ரேஷனுக்கு ஒரு $450 மில்லியன் ரைஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க பேங்க்ஸ் கூட. எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் மூலமாட்டு ரைஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஓவர்சீஸ் லோன் மூலமாக ரைஸ் பண்ணுறதுக்கு பேங்க்ஸு கூட டாட்டா பவர் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது டாட்டா பவர் கொடுத்த அப்டேட்டு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து NSEயோட IPO வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. செபியோட அப்ரூவலுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் வந்து NSEயோட IPO வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்ரூவல் நெக்ஸ்ட் மந்த்து ப்ளஸ் அதை லான்ச் பண்ணுறது செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க NSEயோட IPO. ஸோ டிலே ஆகிட்டே தான் போகுது. ஒரு மாதத்துக்கு பர்மிஷன், அடுத்த மாதம் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். ஸோ இது வந்து NSE IPO பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஒரு முக்கியமான IPOs எல்லாமே ஒன்றா தான் வரும்னு நினைக்கிறேன். இது NSEக்கு முன்னாடி ஜியோ வருதான்னு பார்க்கணும். ஏன்னா ஜியோவும் பெரிய IPO தான். ஸோ ஜியோ ஃபஸ்ட்டு வராங்களா இல்லை NSE ஃபஸ்ட்டு வராங்களான்னு தெரியல. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், மேசகாண்டாக் ஷிப் பில்டர்ஸ், சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இது மாதிரி பங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க கோட்டஸ் செக்யூரிட்டிஸ் வந்து ஒரு கவரேஜ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அப்சைட் போகும். குறிப்பாட்டு
ஹெச்ஏஎல் வந்து அப்சைட் போகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. கோட்டக் செக்யூரிட்டிஸ் பார்க்கும்போது ஃபேர் வேல்யூ ஹெச்ஏஎலுக்கு 4810 ரூபா சொல்லியிருக்காங்க. மேசாகான் டாக்ஸி பில்டர்ஸுக்கு 1950 ரூபா சொல்கிறாங்க. சோலார் இண்டஸ்ட்ரீஸுக்கு 10,300 ரூபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சுனில் சிங்கானியா பேக்டு அபாக்கஸ் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட். இவங்க 3 வேதாந்தா குரூப் கம்பெனிஸில் வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆஃப்டர் டிமர்ஜருக்கு அப்புறம் எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து வேதாந்தா, அதாவது அவங்க வந்து என்டையர் ஹோல்டிங்ஸ் வந்து வேதாந்தாவில் எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸில் எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. வேதாந்தா அயன் அண்ட் ஸ்டீல் இது வந்து ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் ஸ்டேக்குமே டைல்யூஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 14.50 லேக் ஷேர் வந்து இந்த கம்பெனிஸில் எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. அதாட்ட அப்டேட் வந்திருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறது, டீமர்ஜர் ஆகி லிஸ்ட் ஆகிற சமயத்தில் நமக்கு அந்த டீமர்ஜர் ஆகி, அதாவது நீங்கள் டீமர்ஜர் ஆகிறதுக்கு முன்னாடி வாங்கலை, இல்லை டீமர்ஜர் ஆகிற சமயத்தில் கிடைக்கல அப்படின்னா உடனே போய் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன்னா அது லிஸ்ட் ஆகி நல்ல ஒரு லிஸ்டிங்னு கொடுத்துருக்கோம். அந்த டைமில் போய் நிறைய பேர் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் போய் நம்ம வாங்கினோன்னா அது ரிஸ்க்காக மாறும். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அந்த மாதிரி பங்குகளில். டாடா மோட்டார்ஸும் யூகோ பேங்க் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு. இது டாடா மோட்டார்ஸும் யூகோ பேங்க் கொடுத்த அப்டேட்டு. எம்கியூர் ஃபார்மாவில் வந்து அப்டேட்டு. இவங்க அந்த ஜினோவா கம்பெனி, அவங்களோட பயோ ஃபார்மா இருக்கிற ஜினோவா, அதில் இருக்கிற ரிமைனிங் ஸ்டேக்கும் 232 கோடிக்கு டேக் ஓவர் பண்ணுறதுட்டு அப்டேட் கொடுக்குறாங்க. அது வந்து இந்த டேக் ஓவர் மூலமாக 100% ஸ்டேக்கு இவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க. எல்லாமே கேஷ் டீலில் தான் பண்ணுறதுட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது எம்கியூர் ஃபார்மசிட்டிகல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஹீரோ மோட்டருக்கு அப்போ வந்து 150, 350 சிசி மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க புதுசாட்டு. அது வந்து ஹீரோ மோட்டருக்கு அப்போ ஹார்லி டேவிட்சன் பிராண்டோ சேர்ந்து வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் மோட்டார் சைக்கிள் 150லேருந்து 350 சிசி வரைக்கும் லான்ச் பண்ண போகிறாங்க. அதாவது ஹீரோ மோட்டர் காப்பும் ஹார்லி டேவிட்சனும் சேர்ந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் 27ல் 12 புது லான்ச்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ மோட்டர் காப் அப்டேட் கொடுக்குறாங்க. இதில் ஈவியும் வருது, குளோபல் மார்க்கெட்லேயும் சில லான்ச்சஸ் பண்ணுறாங்க, மோட்டார் சைக்கிள்ஸில் ப்ரீமியம்லேயும் சில லான்ச்சஸ் இருக்குது. ஹெச்எல் டெக்னாலஜிஸ் டேட்டா சென்டரில் புதுசாட்டு பெட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி நிறைய கம்பெனிஸ் பெட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, இவங்களும் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க இப்போ 3500 கோடி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், 50 மெகாவாட் கெப்பாசிட்டி வந்து அட்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஹெச்எல் டெக்னாலஜிஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி டிசிஎஸ், விப்ரோ இவங்கெல்லாம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஹெச்எல் டெக்னாலஜிஸ் சொல்லியாச்சு 3500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட், 50 மெகாவாட் டேட்டா சென்டர் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஹெச்எல் டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. ருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஷ் ஆகிருக்கு, 96.16 அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் பார்க்கும்போது 12,000 கோடி ஒர்த் ஆஃப் எக்ஸ்போஷர் அதானி குரூப் ஸ்டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் குவார்ட்டரில் அவங்க குறைச்சிருக்கிறாங்க. ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் வந்து அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸில் அதுவும் ஜூன் குவார்ட்டரில் வந்து குறைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12,000 கோடி ஒர்த் ஆஃப் எக்ஸ்போஷரை வந்து குறைச்சிருக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு கோல்ட்மேன் சாக்ஸ் ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் பார்க்கும்போது ஜூனில் அதானி என்டர்பிரைசஸில் 2.3% இருந்தது, இப்போ 2.1% குறைச்சிருக்கிறாங்க. நெட் அவுட்ஃப்ளோ மட்டும் இதில் 931 கோடி. ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் எமர்ஜிங் மார்க்கெட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 6,239 கோடியை வந்து அவுட்ஃப்ளோ பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து அதானி க்ரீன் எனர்ஜி, இவங்க கோல்ட்மேன் சாக்ஸ் ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் கிட்டத்தட்ட 841 கோடி வெளியெடுத்திருக்காங்க. ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் 615 கோடி வெளியெடுத்திருக்காங்க. அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கோல்ட்மேன் சாக்ஸ் ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் 1379 கோடி வெளியெடுத்திருக்காங்க. அதானி பவர் இதில் ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் எமர்ஜிங் மார்க்கெட் 859 கோடி வெளியெடுத்திருக்காங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் 1211 கோடி இதில் வெளியெடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸில் வந்து ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் வந்து 12,000 கோடி ஒர்த் ஆஃப் எக்ஸ்போஷர் ஜூன் குவார்ட்டரில் அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸில் கட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.